அந்த இரவு வேலம்பட்டி கிராமம் முழுக்க இருளில் மூழ்கியிருந்தது. 100 வருடங்களாக பூட்டியிருந்த அந்த பழைய சிவன் கோவிலில் இருந்து மீண்டும் மணி சத்தம் கேட்க ஆரம்பித்திருந்தது. அந்த கோவிலை பற்றி ஒரு பழைய கதை இருந்தது. அந்த கதவு மீண்டும் திறந்தால் மறைக்கப்பட்ட உண்மை வெளியில வரும். எப்போ திறக்கும்? என்ன நடக்கும் நமக்கு? சென்னையிலிருந்து வந்த அரவிந்த் தாத்தாவின் பழைய வீட்டில் தனியாக இருந்தான். ஒரு பழைய சாவி, ஒரு புகைப்படம் மற்றும் ஒரு கடிதம். மணி மீண்டும் ஒலிக்கும்போது கதவை திறக்க வேண்டியது நீதான். அந்த நேரத்தில் மீண்டும் அந்த மணி ஒலித்தது. இந்த முறை மிக அருகில். அரவிந்த் தாத்தா விட்டு சென்ற சாவியை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு நடந்து சென்றான். அவன் சாவியை பூட்டில் வைத்தான். அந்த கதவு தானாக திறந்தது. உள்ள தூசி இல்ல. யாரோ தினமும் சுத்தம் செய்வது போல இருந்தது. இவ்வளவு தாமதமாக வந்தாயா? அரவிந்த் அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தான். ஆனால் அங்கே யாரும் இல்ல. இந்த கோவில் இன்னமும் உயிரோட இருக்கு. பல வருடங்களுக்கு முன்பு இந்த கிராம மக்கள் பணத்திற்காக ஒருவரை ஒருவர் துரோகம் செய்தார்கள். அர்ச்சகர் மட்டும் உண்மையை வெளியில் சொல்ல முயன்றார். மனிதர்கள் இறைவனை மறந்த நாளில் இந்த கோவில் உறங்கும். ஆனால் உண்மையை தேடும் ஒருவன் வந்தால் நான் மீண்டும் விழிப்பேன். சிவலிங்கத்தின் கீழே ஒரு ரகசிய அறை இருந்தது. பழைய ஓலைச்சுவடிகள், மறைக்கப்பட்ட உண்மைகள். பல வருடங்களாக மூடியிருந்த அந்த கோவிலில மீண்டும் பூஜை தொடங்கியது. கோவில் மூடப்பட்டது கற்களால் இல்லை, மனிதர்களின் பேராசையால். அவர்கள் அதை விழித்த கோவில் என்று அழைத்தார்கள். உண்மை மறைக்கப்படலாம், ஆனால் அழிக்க முடியாது.